அனைவருக்கும் வணக்கங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி வீட்டில் ஹேண்ட்மேடாக ஸ்டட்டு, ரப்பர் பேண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி சென்டர் கிளிப்ஸுமே பண்ணுறேங்க. சென்டர் கிளிப்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து நான் பண்ணியிருக்கிறது இங்கே இருக்கிறது எல்லாமே மீடியம் சைஸ் சென்டர் கிளிப்புங்க. இதோட ஸ்மால் சைஸ் ஒன்று இருக்குது, இதோட பிக் சைஸ் ஒன்று இருக்குதுங்க. இப்போ நான் வந்து எனக்கு ஆர்டர் வந்திருக்கிறதுக்காக நான் ஒரு 25 சென்டர் கிளிப் கிட்ட பண்ணியிருக்கேங்க. அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒரு டிசைன்ஸில் பண்ணியிருக்கேங்க. எனக்கு ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் மட்டுமே ஒரு 10 சென்டர் கிளிப்ஸ் கேட்டிருக்காங்க. அது அவங்களுக்காக பண்ணியிருக்கேன். அடுத்து இதெல்லாம் பாருங்கள், இது வந்துட்டு காம்போ பேக்குங்க. ஒரு காம்போ பேக்னால் ஒரு ரப்பர் பேண்ட் வந்துடும், பேர் ஆஃப் ஸ்டட்டு வந்துடுங்க, ஒரு சென்டர் கிளிப் வருங்க. இது மாதிரி எனக்கு ஒரு ஷாப்பில் வந்து 26 காம்போ கேட்டிருக்காங்க. அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது இப்போ ஒரு பேண்டும் பார்த்துக்கோங்க. ஒன்றுமே நல்ல யூனிக்கான கலர்ஸு, சூப்பர் கலர்ஸில் தாங்க பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மெட்டீரியல்ஸ் எல்லாம் நானே பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஓனாக ஹேண்ட்மேட் தாங்க பண்ணிகிட்ருக்கேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா டிக்டாக் கிளிப்புங்க. இந்த டைப்பில் டிக்டாக் கிளிப்புமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. அடுத்தது இப்போ வாங்க, இப்போ ஸ்டட்டு நான் வந்து ஸ்டட்டு பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேங்க. இது வந்து நான் ஸ்டட்டுக்கு என்ன சைஸ் MDF போர்டு எடுத்திருக்கேன் அப்படின்னா 0.5 MDF போர்டு தாங்க எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டட்டு பேஸுங்க. இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா MDF போர்டோட ஸ்டட்டு பேஸை நைட்டே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா 1 நைட் ஃபுல்லாக காய விட்டுருவேங்க. அப்போ தான் நம்ம மறுநாள் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க, இல்லாட்டி எடுத்துகிட்டு வந்துடும். அடுத்தது இது பாருங்கள், MDF போர்டுங்க, ரப்பர் பேண்டுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது என்ன சைஸ் MDF போர்டு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச்சுங்க. இது வந்து கனெக்டரு, இது ரப்பர் பேண்டுங்க. இதுவுமே எப்போவுமே நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா ஒன் டே நைட்டே பிஃபோராக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி வச்சுருவேங்க. க்ளூ என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா B7000 க்ளூ தாங்க யூஸ் பண்ணுறேன். இப்போ வாங்க நான் உங்களுக்கு ஸ்டட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பண்ணி காமிக்கிறேங்க. ஆல்ரெடி வந்து நான் அங்கே வச்சுருக்க அந்த காம்போ பேக் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு மேட்சாக ஸ்டட்டும் சென்டர் கிளிப்பும் பண்ணிகிட்ருக்கேங்க. இது அதுக்காக பண்ணது தான். இப்போ இதில் வந்து சென்டரில் மட்டும் நான் ஒயிட் ஸ்டட்டு மட்டும் ஒட்டாமல் வச்சுருக்கேங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் இந்த க்ளூ தாங்க யூஸ் பண்ணுறேன், B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். இப்போது இது சென்டரில் வந்துட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ளூ பென்னுங்க. இது க்ளூ பென்னுக்குன்னு தனியாக ஒரு க்ளூ இருக்குங்க. அந்த க்ளூ இந்த பென்னில் இப்படி எடுத்துகிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, இந்த ஸ்டட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு, இது ஆக்சுவலி க்ளூ காலி ஆகிடுச்சிங்க, கொஞ்சம் இருக்குது, அது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இவ்வளோதாங்க அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து இதோட பேர் கூடயே வச்சிடலாங்க, காம்போ பேர் கூடயே. இங்கே பாருங்கள், பிங்க் கலர் சூப்பராக இருக்குங்க, லைட் பிங்க்கு, ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கலரு. இப்போ நான் வந்துட்டு இதோட பேரோடையே வச்சிடுறேங்க. இதுக்கான பேர் சென்டர் கிளிப்புங்க, ரப்பர் பேண்டுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எது பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த காம்போவோடைய ஸ்டட்டு பண்ண போகிறேங்க. இது ஆக்சுவலாக ஸ்டட்டு ஃபுல் ஸ்டட்டுமே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. ஆல்ரெடி ஒரு ஸ்டட்டு பண்ணி வச்சுருக்கேங்க. இன்னொரு ஸ்டட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேங்க. பாருங்கள், இந்த கார்னர் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு, நான் பண்ணுறது மோஸ்ட்லி எல்லாமே 3D ஷேப்ஸ் தாங்க பண்ணுறேன். நம்ம சிங்கிள் லேயர்ஸ்லேயும் பண்ணிக்கலாங்க. ஸ்மால் சைஸ் ஸ்டட் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஸ்மால் சைஸில் சிங்கிள் லேயர்லேயுமே 3D ஒர்க் பண்ணிக்கலாங்க. எப்படி தாங்க, இது எல்லாமே ஒரு லேயர் ஒட்டிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லேயர் ஒட்டுறதுக்கு முன்னாடி நல்லா காய வச்சிடணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஈஸியாக வரும். இல்லாட்டி நீங்கள் பண்ணும்போதே அந்த ஷேப் அலைன்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்குங்க. அதனால் ஸ்பேஸ் கொடுக்கணுங்க, காயறதுக்கு நல்லா டைம் கொடுக்கணும். காயிற டைம் எடுத்துக்கிட்டால் தாங்க உங்களுக்கு நல்லா இருக்கும். நான் எப்போவுமே எனக்கு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னா நான் ஒரு மினிமம் ஒரு 8 days to 9 days வாங்கிப்பேங்க. அப்போ தான் எனக்கு நல்லா இருக்கும். நம்ம சீக்கிரமாக அவசரப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி சீக்கிரமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த க்ளூ நல்லா காயாமல் கொடுத்துருவோங்க. அது காயிலனா எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ கஸ்டமர்கிட்ட வந்து நமக்கு ரிவ்யூஸ் நல்லா வராதுங்க.
நான் இது மாதிரி நிறைய பண்ணி கொடுத்துருக்கேங்க. சென்டர் கிளிப் ஆக்சுவலாக எனக்கு நிறைய மூவ் ஆகுதுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் காய விட்டுட்டு அப்புறமா சென்டரில் என்ன பண்ணணுங்க, நம்ம ஒயிட் கலரு ரவுண்ட் ஷேப் குந்தனை வந்து ஒட்டிக்கணுங்க. இப்போ இதில் ஆக்சுவலாக இந்த ஸ்டட்டில் நான் என்ன ஐ ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேங்க, ப்ளூ கலரு. இது வந்துட்டு ஆக்சுவலாக 8K ஐ ஷேப்புங்க. இது வந்து அதை விட ஸ்மால் சைஸ் ஐ ஷேப்புங்க. இப்போ சென்டரில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த ஒயிட்டை வச்சுருவேங்க. இப்படி வச்சிட்டோன்னா நமக்கு அழகான ஸ்டட்டு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்டட்டு ரெடி ஆகிடுங்க. ஓகேங்க. ஓகேங்க. இப்போ இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒயிட் கலரு குந்தன், ரவுண்டு குந்தன் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ் தாங்க, 3mm தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். 3mm ரவுண்டு குந்தனை ஒயிட் கலர் இங்கே பேஸ்ட் பண்ணிடணுங்க. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், ஸ்டட் அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அந்த பேரோட வச்சிடலாங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்டட்டு, ரப்பர் பேண்ட் இதனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க. இங்கே பாருங்கள், இது பாருங்கள், இது வந்து அந்த க்ரீன் கலர் ரப்பர் பேண்டுக்கு மேட்சாக பண்ணதுங்க. இது பாருங்கள், இதுவுமே சூப்பராக இருக்குங்க. வெளியில் வந்துட்டு நான் மீடியம் சைஸு ட்ராப் ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேங்க. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மால் சைஸுங்க, ஸ்மால் சைஸ் ட்ராப் ஷேப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு நடுவில் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா ஒயிட் கலர் 3mm ரவுண்ட் ஷேப் தாங்க வைக்க போகிறேன். இருங்க, உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இது இந்த க்ளூ நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் காலியாகிற டைமில் இப்படி தாங்க வரும், கொஞ்சம் நூல் நூலாக வர்ற மாதிரி இருக்கும். அது நீங்கள் கொஞ்சம் குந்தன் ஸ்டோன்ஸில் மேலே படாமல் பார்த்துக்கோங்க. கையில் முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட்லி எடுத்துக்கோங்க, இல்லைனா அந்த ஸ்டோன்ஸ் மேலெலாம் விழுந்துட்டு ஒயிட்டாக அப்படியே க்ளூ அப்ளை ஆகிடுங்க. அது பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, இப்போ இந்த க்ரீன் கலரு ரப்பர் பேண்டுக்கு மேட்சாக ஸ்டட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதை அதோட பேர் கூட வச்சிடலாங்க. பாருங்கள், இது க்ரீன் ரப்பர் பேண்டு, க்ரீன் ஸ்டட்டு, க்ரீன் பேண்டுங்க, சென்டர் கிளப்போடு வந்துடுங்க. இப்போ இதோட ப்ரைஸஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நான் ரொம்ப கம்மி ப்ரைஸாக தாங்க தரேன், ஜஸ்ட்டு 50 ரூபீஸ்க்கு மட்டும்தாங்க தரேன். அடுத்து இந்த சென்டர் கிளப் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மீடியம் சைஸ் சென்டர் கிளப்புங்க. மீடியம் சைஸ் வந்து 50 ரூபீஸ்க்கு தான் கொடுக்குறோம். இதை விட பெரிய சைஸ் கேட்டிங்க அப்படின்னா 60 ரூபீஸ் வருங்க. ஸ்மால் சைஸ் கேட்டிங்க அப்படின்னா 40 ரூபீஸ் தாங்க வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிக்டாக் கிளிப்புங்க. இந்த டிக்டாக் கிளிப்போட ப்ரைஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபீஸ்க்கு தாங்க நாங்கள் இது கொடுக்குறோம். ஒரு பேர் வந்து 25 ரூபீஸுங்க. டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தாங்க. இந்த டிசைன் வந்து 25 ரூபீஸ் வருங்க, இதுவுமே 25 தாங்க வரும். இது எல்லாமே வந்துட்டு நான் ஆர்டர் கொடுத்ததுக்கு பண்ணியிருக்க சென்டர் கிளிப்ஸ் தாங்க. இது எல்லாமே இப்போ நான் டிஸ்பேச் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேங்க.